எம்ஜிஆர் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய ஜெயலலிதா, ஸ்பெக்ட்ரம் ஊழல் மூலம் இந்தியாவுக்கும் தமிழகத்துக்கும் பெரும் தலைகுனிவை ஏற்படுத்தியவர் கருணாநிதி என்று குற்றம் சாட்டியுள்ளார். மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் 23ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி சென்னை கடற்கரையில் அமைந்துள்ள எம்ஜிஆர் நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலர் ஜெயலலிதா மலர் வளையம் வைத்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினார். அதிமுக அவைத்தலைவர் மதுசூதனன், எதிர்க்கட்சித் தலைவர் ஓ பன்னீர்செல்வம், கொறடா செங்கோட்டையன், எம்எல்ஏ ஜெயக்குமார் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் இந்நிகழ்ச்சியில் ஜெயலலிதாவுடன் பங்கேற்றனர். தொடர்ந்து எம்ஜிஆரின் நினைவிடத்தின் அருகில் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய ஜெயலலிதா, அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களையே திமுக அரசு தொடர்ந்து வருவதாக கூறினார். திமுக ஆட்சியில் எங்கும் ஊழல், எதிலும் ஊழல் என்ற நிலை இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இந்த ஆட்சி 6.5 கோடி தமிழக மக்களுக்காக நடத்தப்படும் ஆட்சியா அல்லது பரந்து விரைந்த கருணாநிதியின் கொள்ளை கூட்ட குடும்பத்திற்காக நடத்தப்படுகின்ற ஆட்சியா? விலைவாசி உயர்வு, கடுமையான மின்வெட்டு, மணல் கொள்ளை, கிரானைட் கொள்ளை, ரேஷன் பொருட்கள் கடத்தல், கள்ள லாட்டரி சீட்டு விற்பனை, நில அபகரிப்பு, திரைப்படத்துறையை கபலீகரம் செய்தது, சட்டம் ஒழுங்கு சீரழிவு, கொலை, கொள்ளைக்காரர்களுக்கு துணை போவது என சகலவிதமான மக்கள் விரோத நடவடிக்கைகள் தான் கடந்த 4.5 ஆண்டு காலமாக நடைபெற்று வருகின்றன. உலக அளவில் இந்தியாவிற்கும் தமிழகத்திற்கும் ஸ்பெக்ட்ரம் ஊழல் மூலம் பெரும் தலைகுனிவை ஏற்படுத்தியவர் கருணாநிதி என்று கூறிய ஜெயலலிதா, வரும் சட்டசபை தேர்தலில் திமுகவிற்கு மக்கள் மரண அடி கொடுக்க வேண்டும் என்று கூறினார். The Washington Post, The New York Times போன்ற அமெரிக்க நாளிதழ்களும் பிபிசியும் உலகமே வியக்கும் 1,80,000 கோடி ரூபாய் 2G ஸ்பெக்ட்ரம் இமாலய ஊழலில் கருணாநிதி குடும்ப உறுப்பினர்களின் ஈடுபாடு குறித்து வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளனர். இதன் மூலம் இந்தியாவுக்கும் குறிப்பாக தமிழகத்திற்கும் தலைகுனிவை ராசா மூலம் ஏற்படுத்தியுள்ளார் சர்வதேச ஊழல் மன்னன் கருணாநிதி. தீய சக்தியை நிரந்தரமாக அரசில் இருந்து இதுவரை அகற்ற முடியவில்லை. அதனால் இந்த முறை நம்முடைய தாக்குதல் வலுவாக இருக்க வேண்டும். எதிரி மீண்டும் எழுந்திருக்க முடியாத அளவுக்கு நம்முடைய அடி மரண அடியாக இருக்க வேண்டும். திமுக அரசின் தவறுகளை கண்டித்தும் அதிமுக ஆட்சி மீண்டும் அமைய வேண்டும் என்றும் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. சென்னை மெரினா சாலையில் அதிமுகவின் பொதுக்கூட்டம் நடைபெறுவது போல ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் திரண்டு வந்து எம்ஜிஆர் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர்.